வணக்கம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டோடு போய்கொண்டிருக்கிறாங்க. மிச்சமாக ஏதோ ஒரு ஆடு எஞ்சி இருக்கிறா போல இருக்குது. வாங்க இன்று அந்த ஆட்டை பிடிச்சி நாங்கள் சமைக்கலாம். இறைச்சி கிடையாது, ஆட்டோட ஈரலில் ஒரு பிரட்டல் வைக்கலாம். எப்பவும் ஈரல் வாங்கக்குள்ளே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உடனே அது சமைச்சிடணும். ஃப்ரிட்ஜில் நாள் கணக்கில் வச்சு சமைக்கக்கூடாது. அதுக்கு முதல்ல பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் 500 கிராம் ஆட்டோட ஈரல் எடுத்திருக்கிறேன். அதுக்கு உப்பு, மஞ்சள், தயிர் 2 கரண்டி போட்டு அதை பிரட்ட போனேன். தயிர் சேர்க்கிறது எதுக்காகன்னு சொன்னால் அந்த ஆட்டோட கூடுதல் வாடை இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதோட இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா பவுடர் ஒரு தேக்கரண்டி, எங்கட ஸ்ரீலங்கன் கறி மிளகாத்தூள் அது நான் 2 மேசக்கரண்டி போடுறேன். இந்த ஆட்டு ஈரலுக்கு மிளகுத்தூள், இந்த மிளகாத்தூள் எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்க வேணும். அதோட 2 மேசக்கரண்டி சோயா சாஸ் போடுறேன், டார்க் சோயா சாஸ். இப்போ இவ்வளவுத்தையும் போட்டு நல்லா கலந்து அதை மூடி வச்சுட்டு கன நேரம் மூடி வைக்க தேவையில்லை. நாங்கள் தாளிக்கும் வரைக்கும் முடிக்கலாம். இதோட கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகு நான் ஃப்ரெஷ்ஷாக மாவாக்குனது. அது ஒரு 10 மிளகு இருக்கும். அப்போ அது ஈஸியாக மாவாக்குறதுக்காக கொஞ்சம் அதோட சீரகத்தையும் சேர்த்து மாவாக்குனேன். அதையும் இப்போ போடுவோம். அதோட முழு மிளகும் கொஞ்சம் சேர்க்கிறேன். ஈரலுக்கு இப்போ ஈரல் கறி, முட்டை கறிக்கெல்லாம் மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் அது சுவையாக இருக்கும். இப்போ நீ மூடி வைப்போம், வச்சுட்டு தாளிப்போம். இதுக்கு இப்போ இஞ்சி பூண்டு விழுதில் அரைவாசை நான் அதுக்குள்ளே போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் அரைவாசை இதோடு சேர்த்து தாளிக்க போகிறேன். இப்போ சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, ரம்பையில் எல்லாத்தையும் ஒண்டா போட்டு கடுகு வடித்ததும் தாளிக்கிறேன். அதோடு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, மிச்ச இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நான் தாளிக்கிறேன். இதோட இந்த பெரிய வெங்காயம், இது சின்ன வெங்காயம் மாதிரி தான், நல்ல ரெட் கலரில் இருக்கும். அது 2 சேர்க்கிறேன். வெங்காயமும் கூட போட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கருவேப்பிலை, ஏலம், கிராம்பு சேர்த்து தாளிப்போம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் இதுக்கு பாவிக்கிறேன். நீங்கள் விரும்பினா செக்கு மணக்காத தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் நல்லெண்ணெய் சேர்க்க மாட்டோம் இந்த ஆட்டிறைச்சி கறிகள், மச்சக்கறிகளுக்கு தாளிக்கிறதுக்கு. அது கொஞ்சம் ஒரு மரக்கறி டேஸ்ட்டை கொண்டு வரும்ன்றதுக்காக. இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு தாளிப்பு. இப்போ நெய் 2 தேக்கரண்டி சேர்க்குறேன். அந்த நெய் சேர்த்து தாளித்து இந்த ஆட்டிறைச்சி எதுக்கு நல்ல சொன்னால் உடம்பில் பித்தம் அதிகரித்து, சிலருக்கு பித்த மயக்கம், பித்த குமட்டல், பித்த வாந்தி, அந்த அதுகள் எல்லாம் அது ஸ்டாப் பண்ணும். ஆட்டு ஈரல் இரத்தம் அதிகரிக்கிறதுக்கு மட்டுமில்லை, பிரெயினுக்கு கூட மிகவும் நல்லம். அது மட்டுமில்லை, பித்தத்தை சரியாக குறைக்கும். நீங்கள் எப்படி நெய் சேர்த்து ஆட்டு ஈரலை சமைக்கக்குள்ள. இப்போ நான் ஆட்டு ஈரல் அந்த கறியை அப்படியே கொதிக்க வைக்கிறேன். வச்சு நல்லா முக்கால் வாசி அவிஞ்ச கட்டத்தில் தக்காளி பழம் சேர்க்கிறேன். இப்போ கடைசியாக தாளிப்பு கிழவையும் சேர்ப்போம். அப்படியே நல்ல ஸ்மெல் வருது, வாசனை வருது. அப்படியே கொஞ்சம் விட்டு பிரட்டி தண்ணி நான் இதுக்கு 1/2 கப் தண்ணி தான் விட்டேன். நான் காணாட்டி நீங்கள் விடலாம். இப்போ அதோட கொஞ்சம் கட்டர் மிளகாத்தூள், வெட்டு மிளகாத்தூள் 1 மேசக்கரண்டி அளவு போட்டிருக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இதுக்குள்ள பச்சை மிளகுத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் கூடிட்டுது. அதால் 1 மேசக்கரண்டி அளவு கட்ட சில்லி போட்டிருக்கிறேன். இப்போ கறி ரெடி. இப்போ சூடாறினது பிறகு கொஞ்சம் தேசிக்காய் புளி விடுவோம், அல்லது நீங்கள் லெமன் ஜூஸும் விடலாம்.
இந்த ஈரலில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. அதனால் கட்டாயம் நீங்கள் வந்து தேசி காப்பிளி விடத்தான் வேணும். இதோ ஆட்டு ஈரல் பிரட்டல் ரெடி. மிகவும் டேஸ்டான ஒன்று, கண்டிப்பாக செய்து பாருங்கள். நாங்கள் இந்த சமையலை முடிச்சுட்டு அப்படியே கார் ரேசிங் வந்திருக்கிறோம். அந்த ஆட்டு ஈரல் சாப்பிட்ட அந்த எனர்ஜியோட கார் ரேசிங் பண்ணுறது மகளோட. பாருங்க, மகள் ஆசைப்படுறாண்டு கார் ரேசிங் வந்தேன். நன்றியுடன் தீபாரமணன்.